Any summer holidays kannu call GT Holidays ku pannu. GT Holidays, South India's #1 travel brand. மிட்நைட்டில் மாறிய கார், மிஸ்ஸான ஹவாலா பணம், 7 பேரை காட்டிக் கொடுத்த 4 பேர், விசாரணையில் விரிந்த பகீர் பின்னணி. நடுங்கவிட்ட கோவை சம்பவம். கேரள மாநிலம் எர்ணாகுளத்தைச் சேர்ந்தவர் அஸ்லாம் சித்திக். 27 வயதான இவர் கொச்சியில் விளம்பர ஏஜென்சி நிறுவனம் நடத்தி வருகிறார். கடந்த 13ஆம் தேதி தனது நண்பர் சார்ல்ஸ் உள்ளிட்ட 4 பேருடன் கம்ப்யூட்டர் மற்றும் உதிரி பாகங்கள் வாங்க அஸ்லாம் சித்திக் பெங்களூருக்கு காரில் சென்றார். பின்னர் பொருட்களை வாங்கிக் கொண்டு கோவை வழியாக கேரளத்திற்கு நள்ளிரவு சென்றார். அப்போது கோவை மதுக்கரை அருகே தேசிய நெடுஞ்சாலையில் நள்ளிரவு 2:30 மணியளவில் 2 இனோவா கார்களில் முகமூடி அணிந்து வந்த 6 மர்ம நபர்கள் சித்திக் வந்த காரை மறித்தனர். தொடர்ந்து கட்டை உள்ளிட்ட ஆயுதங்களால் கார் கண்ணாடியை தாக்கி பணம் பறிக்க முயற்சி செய்தனர். நள்ளிரவு தொடர்ந்து 2 முறை இந்த வழிப்பறி முயற்சி நடந்தது. இதற்கிடையில் சித்திக் பதறையடித்து தப்பித்து அருகே உள்ள சுங்கச்சாவடிக்கு சென்றார். தொடர்ந்து மதுக்கரை போலீசிடம் நடந்த சம்பவம் குறித்து சித்திக் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அதன் பேரில் சித்திக் சென்ற காரை கடத்த முயற்சி செய்ததாக போலீசார் கேரள மாநிலத்தைச் சேர்ந்த சிவதாஸ், ரமேஷ் பாபு, விஷ்ணு, அஜய்குமார் ஆகிய 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் கைது செய்யப்பட்ட சிவதாஸ், அஜய்குமார் இருவரும் தனியார் நிறுவனத்தில் ஓட்டுநராக பணியாற்றி வருவதும், விஷ்ணு என்பவர் இந்திய ராணுவத்தில் பணியாற்றிவிட்டு விடுமுறைக்கு பிறகு பணிக்கு செல்லாததும் தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்களிடம் சித்திக் காரை கடத்த முயற்சி செய்த பின்னணி குறித்து போலீசார் விசாரிக்கையில் திடுக்கிடும் தகவல்கள் தெரிய வந்தன. கைது செய்யப்பட்ட கேரள கும்பல் பெங்களூரிலிருந்து கேரளா நோக்கி காரில் ஹவாலா பணம் கடத்தி வருவதாக கிடைத்த ரகசிய தகவலில் கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டதும், ஆனால் தவறுதலாக சித்திக்கின் காரை கடத்த முயற்சி செய்ததும் போலீஸ் விசாரணையில் அம்பலமானது. இதையடுத்து கைது செய்யப்பட்ட 4 பேரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட 4 பேரை தவிர்த்து தப்பித்து சென்ற சிலருக்கும் இந்த கடத்தல் சம்பவத்தில் முக்கிய தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. இதையடுத்து விசாரணையை முடக்கிய போலீசார் கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடைய கேரளாவைச் சேர்ந்த நிதின், ஹரிஸ்குமார், ஜினி, அனீஸ், நந்தகுமார், ராஜீவ், ஜித்தீஸ் ஆகிய 7 பேரை அதிரடியாக கைது செய்தனர். தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி 7 பேரையும் சிறையில் அடைத்தனர். இதன் மூலம் கோவை மதுக்கரை தேசிய நெடுஞ்சாலையில் கார் கடத்தலில் ஈடுபட்டதாக மொத்தம் 11 பேர் சிறையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.